எல்லாருக்கும் வணக்கம். பாரதி ஃபேஷன் டெக் வாட்ஸ்அப் காலேஜ் அட்மின் நண்பர்ஸ் பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபேப்ரிக் டிசைனிங் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஒரு 1 இயர் கோர்ஸு. இந்த 1 இயரில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் இந்த ஃபேப்ரிக் டிசைனிங்கில் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிளாஸ் தான் இது. ஜென்ரலாக ஃபேப்ரிக் டிசைனிங்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோர்ஸ் பற்றி நம்ம போகலாம். ஃபேப்ரிக் டிசைனிங் அப்படின்னா ஒரு ஃபேப்ரிக்கை டிசைன் பண்ணுறது. ஒரு ஃபேப்ரிக்கை டிசைன் பண்ணுறது அப்படின்னா அதில் ஏராளமான கான்செப்ட் இருக்குது. அதில் செலக்டிவாக இன்னைக்கு மார்க்கெட்டில் மோஸ்ட் வேல்யூபிள் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸை மட்டும் சூஸ் பண்ணி, அதுவும் ட்ரெடிஷ்னல் ஃபேப்ரிக் டிசைனிங் அப்படிங்கிற வகையில் ஃபேப்ரிக் டிசைனிங் கான்செப்ட்ஸை சூஸ் பண்ணி அதை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த ஃபேப்ரிக் டிசைனிங்கில் என்டையர் கோர்ஸில் நம்ம பயன்படுத்த போகிற ப்ராடக்ட் காட்டன். சரி, ஃபேப்ரிக் டிசைனிங்கில் என்னென்ன கான்செப்ட் நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். மேஜர் கான்செப்ட் அப்படிங்கிறது பாந்தினி. இது ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனிங் மெத்தடு. பாந்தினிக்கு சேர்ந்த மாதிரியே வரக்கூடிய அதனுடைய பிரான்ச் கான்செப்ட் டை அண்ட் டை. இந்தியாவினுடைய பாரம்பரிய கலை இது. அதாவது ஒரு இதுக்கு நம்ம இது எத்தனை வருஷமா நடைமுறை, எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, எத்தனை வருஷமா நடைமுறையில் இருக்கு, எது வரைக்கும் இது இதுக்கு வேல்யூ இருக்கும் அப்படின்னு நம்ம கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்குமே மார்க்கெட்டில் மோஸ்ட் வேல்யூபிள் கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாந்தினி. இந்தியாவினுடைய பாரம்பரியமிக்க கலை, ட்ரெடிஷ்னல் மெத்தட். பாந்தினிக்கு சேர்ந்த மாதிரி வர்றது டை அண்ட் டை. எப்படி இந்த ஒரு வருட படிப்பில் காட்டன் நாம் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருளோ, அதே மாதிரி இந்த ஒரு வருடம் முழுவதுமே நாம் மேஜராக கற்றுக்க போகிற ஒரு விஷயம் பாந்தினி ப்ளஸ் டை அண்ட் டை. இந்த பாந்தினி அப்படிங்கிற ஒரு டிசைன் மேக்கிங் டெக்னாலஜி நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேஸாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம கிரகிச்சுட்டா தான், ஐ மீன் முழுமையாக கற்றுக்கிட்டா தான் வருடம் முழுவதுமே நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த பாந்தினி ப்ராஜெக்டை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். எஸ், அப்போ நம்ம கோர்ஸை 2 வெர்ஷனில் நம்ம பார்க்கலாம். ஒன்று, நாம் பயன்படுத்தக்கூடிய காட்டன் ஃபேப்ரிக். இதை பற்றி A to Z முழுசாக தெரிஞ்சுக்கணும். காட்டன் துணி வேலைக்கு வாங்கினா கடைக்கு போனால் விலைக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கன்சியூமர்னுடைய ஐடியா. ஆஸ் அ மேனுஃபேக்சரர், ஆஸ் அ டிசைனர் நீங்கள் அப்படி கால்குலேட் பண்ண முடியாது. காட்டன் அப்படின்னா காட்டனுடைய என்டையர் ஹிஸ்ட்ரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த காட்டன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை நீங்கள் தொழில் செஞ்சிட்டு இருக்கிற காலம் வரைக்கும் மூலப்பொருளாக தெளிவான முறையில் ஒரு ப்ராப்பர் ஐடியாவோட நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்போ ஒரு வெர்ஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ராடக்ட் காட்டன். இன்னொன்று பாந்தினி. பாந்தினி அப்படிங்கிறது ஒரு டிசைன் மேக்கிங் டெக்னாலஜியாக இருந்தாலுமே அதுக்கு பின்னணியில் இருக்கிறது டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் சொல்ல ஒரு விஷயத்தை நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பாந்தினி அப்படிங்கிறது டிசைன் மேக்கிங் டெக்னாலஜி.
அந்த டிசைன் மேக்கிங் டெக்னாலஜியை வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் அப்படின்னு. இப்போ அது என்ன சார் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் அப்படின்னு கேட்டால், டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மேஜர் டெக்னாலஜி. அது ஒரு துணியை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அப்போ இந்த காட்டன் ப்ராடக்ட் பற்றின நாலேஜும் இந்த டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் பற்றின நாலேஜும் முழுமையாக வந்து நீங்கள் உள்வாங்கினா மட்டும்தான் இந்த பாந்தினி ப்ராஜெக்டை பெரிய அளவில் வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து ரியாலிட்டி. இன்னைக்கு வந்து பாந்தினி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட், பாந்தினி அப்படிங்கிற ஒரு டிசைனை பயன்படுத்தி செய்யக்கூடிய ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸ் அத்தனையுமே வந்து மேஜர் சக்ஸஸ். இது ரியாலிட்டி. நீங்கள் வந்து நெட்டில் வந்து எங்கே வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். பாந்தினி அப்படிங்கிறதுக்கு வந்து என்றைக்குமே வந்து ஏறுமுகம் தான், அதுக்கு வந்து இறங்குமுகம் அப்படிங்கிறதே கிடையாது. அதுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு ப்ராஜெக்ட் என்னென்னா, அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைன் மேக்கிங் டெக்னாலஜி. எப்பவுமே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய கலைகளுக்கு அப்படின்னு இருக்கிற மரியாதை என்னைக்கும் மதிப்பு, மரியாதை, வேல்யூ எல்லாமே வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்போ இந்த ஃபேப்ரிக் டிசைனிங் இந்த ஒரு வருட படிப்பில் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க போகிற டெக்னாலஜி வந்து பாந்தினி ப்ளஸ் டை அண்ட் டை. ஆமாம், இது என்ன சார், இதுக்கு வந்து எதுக்கு சார் ஒரு வருஷம் தேவைப்படுது அப்படின்னா, ஆஸ் அ ஃபேப்ரிக் டிசைனிங் ப்ரொஃபஸர் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வருஷங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த டெக்னாலஜியை வந்து முழுமையாக வந்து நம்ம உள் வாங்கணும் அப்படின்னா ஏறக்குறைய 2 அல்லது 3 வருடங்கள் கூட வந்து தேவைப்படும். ஆமாம், இப்போ வந்து ஒரு டிப்ளமோ நம்ம படிக்கிறோம் காலேஜில் 3 இயர்ஸ் பண்ணுறோம், ஒரு டிகிரி ஒரு யூஜி நம்ம பண்ணுறோம் 3 இயர்ஸ் பண்ணுறோம். அப்போ அதே மாதிரியான ஒரு மேஜரான டெக்னாலஜி தான் இது. கமர்ஷியலாக மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு டிசைன் மேக்கிங் டெக்னாலஜிக்கு இவ்வளவு காலம் தேவையா அப்படிங்கிற மாதிரியான தோணும். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய கட்டணம் கட்டுற மாதிரி தான். பேஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா தான் அதுக்கு மேலே நீங்கள் கட்டக்கூடிய கட்டடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நீண்ட காலத்துக்கு வந்து அது நிலச்சி நிற்கும். அந்த வகையில் காட்டனை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும், டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேப்ரிக் டிசைனிங், பாந்தினி டெக்னாலஜி. அப்போ இந்த ஒரு வருட படிப்பை நம்ம வந்து 3 வகையாக பிரிக்கிறோம். எப்படி வந்து 3 வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து நல்லா உன்னிப்பாக வந்து இதை கவனிச்சுக்கணும், நல்லா உள்வாங்கிக்கணும். ஃபர்ஸ்ட் 6 months அப்படிங்கிறது வந்து தியரிட்டிக்கல் நாலேஜ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃபேக்டரி விசிட் ப்ளஸ் செமினார் அப்படி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 6 months, முதல் 6 மாதங்கள் அப்படிங்கிறது வந்து தியரிட்டிக்கல் நாலேஜ், ஃபேக்டரி விசிட்டு, செமினார் அப்படி எடுத்துக்கலாம். இந்த 6 மாதம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு டைமே கிடையாது, 6 வினாடி மாதிரி ஓடி போயிடும். இப்போ இந்த டெக்னாலஜி வந்து நீங்கள் கற்றுக்க ஆரம்பித்த பிறகு அடுத்த 3 மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முதல் 6 மாதத்தில் நீங்கள் என்ன மாதிரியான தியரி வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களோ அதுக்குண்டான ப்ராக்டிகல்ஸ், செய்முறை பயிற்சி. இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம், எப்படி சார் இது ப்ராக்டிக்கல், இது சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு யோசனை உங்களுக்கு வரும். கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரகிளிங் தான். பட் அதே சமயத்தில் என்ன அப்படின்னா, இந்த ப்ராக்டிக்கல் செய்கிறதுக்கு உண்டான லேபை, அதாவது வந்து ஒரு நீங்கள் செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு செய்முறை பயிற்சிக்கான களத்தை நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்னையில் இருந்தால் உங்கள் வீட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், அல்லது வந்து நீங்கள் ஈரோட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஈரோட்டில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துல நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் இதனுடைய பியூட்டி வந்து அதுதான். ஏன்னா இந்த ஒரு வருட படிப்பையுமே வந்து நம்ம வந்து ஆன்லைனில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ என்ன அப்படின்னா, அது எல்லாமே ஆன்லைனில் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் சர்ச் செஞ்சு முடித்த பிறகு தான் இந்த ஃபேப்ரிக் டிசைனிங் கோர்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ முதல் 6 மாத படிப்பு தியரிட்டிக்கல், ஃபேக்டரி விசிட் அண்ட் செமினார். அந்த 6 மாதம் வந்து முழுமையாக இந்த டெக்னாலஜியை வந்து நீங்கள் வந்து உள்வாங்கின பிறகு அந்த 6 மாதத்தில் வந்து எந்த மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் பிரெயினில் இன்ஸ்டிட் பண்ணியிருக்கிறீங்களோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குறது தான் வந்து அடுத்த 3 மாதம். அப்போ ஏறக்குறைய வந்து முதல் 9 மாதத்துலேயே வந்து நீங்கள் எடுத்த கோர்ஸ் வந்து
கல்வி ரீதியாக வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கல்வி ரீதியாக படிப்பு ரீதியாக வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் எதுக்கு சார் இன்னொரு 3 மாதம், இப்போ 1 வருஷம் சொல்கிறீங்களே அப்படின்னா, 9வது மாதம் முடிந்த பிறகு 10, 11, 12 அந்த 3 மாதமும் இந்த முதல் 9 மாதத்தில் வந்து நீங்கள் எதை வந்து தியரிட்டிக்கலாக உள்வாங்கினீங்களோ, எதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களோ, இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணால் ஒரு தொழில் ரீதியாக செய்யக்கூடிய ஒரு பக்குவம் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு பாந்தினி ஃபேப்ரிக் டிசைன் ப்ராடக்டை வந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு முழுமையான தகுதி வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அப்போ அந்த தகுதி வந்த பிறகு கடைசி 3 மாதங்கள் அப்படிங்கிறது வந்து நேரடியாக வந்து நீங்கள் யார்கிட்ட ஆர்டர் எடுத்து தொழில் ரீதியாக செய்ய போகிறீங்களோ, இந்த கோர்ஸை முடித்த பிறகு அவங்கக்கிட்டையே வந்து ஆர்டர் எடுத்து செய்கிறது தான் வந்து கடைசி 3 மாதங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொழில்முறை செய்முறை பயிற்சி. அப்போ வந்து நீட்டாக வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸுங்கிறது வந்து தியரிட்டிக்கல் ஸ்டடி, அடுத்த 3 மாதங்கள் அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிகல்ஸ், லேப் ப்ராக்டிகல்ஸ். அந்த 6 மாதம் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து நீங்களே செஞ்சு பார்க்கக்கூடிய லேப் ப்ராக்டிகல்ஸ். கடைசி 3 மாதம் அப்படிங்கிறது வந்து செய்முறை பயிற்சி. இந்த லேப் ப்ராக்டிக்கலை வந்து நம்ம எப்படி சார் அதை வீட்டிலேயே பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்க, எப்படி நம்ம பண்ணிக்கிறது அப்படின்னா, இப்போ எப்படி வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து என்னுடைய ஸ்பீச் வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராக்டிக்கலுமே ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக கிடைக்கும். அதை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ரிசீவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே செஞ்சு பார்க்கலாம். இப்போ ஆன்லைனில் வந்து ஒரு வீடியோ, ஒரு ஃபேப்ரிக் டிசைனிங் வீடியோ கிளாஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க, அதில் வந்து ஏதாவது ஒரு டவுட் வருது அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக வந்து நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம், அல்லது வந்து வாய்ஸ் காலில் வந்து பேசி கிளியர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஃப்ரம் டே 1லேருந்து உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நீங்கள் வந்து முழுமையாக கற்றுக்கலாம். டவுட்ஸ் வந்து எந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஃபேப்ரிக் டிசைனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட்டு, மோஸ்ட் வேல்யூபிளான ஒரு கான்செப்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இது எது வரைக்கும் சார் நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னா வந்து அதை வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இந்த தொழிலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்க, அப்போ எது வரைக்கும் செய்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் முடியும். ஏன்னா வந்து இதுக்கு வந்து எண்டே கிடையாது. அந்த மாதிரியான வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான, ஒரு ஸ்பெக்டாகுலரான, ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ராஜெக்ட் இது. ரொம்ப கடினமாக உழைக்கணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கற்றுக்கிறதுக்கும் வந்து ரொம்ப மெனக்கடணும். அந்த டெக்னாலஜியை வந்து உள்வாங்கின பிறகு வர்றது தான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்ஸ். இது பொதுதானே, எந்த ஒரு டெக்னாலஜியுமே வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்கக்கூடியதுக்கு அதுக்கு பேர் தான் வந்து எஃபர்ட்டு. அந்த எஃபர்ட்டு போடக்கூடிய நேரத்தில் நம்ம போட்டு தான் ஆகணும், ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய நேரத்தில் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியட் தான். அந்த ஸ்ட்ரகிள் நம்ம எதுக்காக படுறோம் அப்படின்னா, ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம வந்து உள்வாங்கிறதுக்காக அந்த எஃபர்ட் நம்ம போடுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம உண்மை. ஸோ ஃபேப்ரிக் டிசைனிங் அப்படிங்கிறதுல வந்துட்டு நாம் மேஜராக பார்க்க போகிற டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து பாந்தினி ப்ளஸ் டை அண்ட் டை. அதை தாண்டி சப்ளிமெண்ட்ரியாக வந்து உங்களுக்கு கோர்ஸ் ஆன்கோயிங்கில் வந்து எப்படி வந்து டைம் சேவ் ஆகுதோ அதுக்கு அடிஷ்னலாக சில பல டெக்னாலஜியை வந்து நம்ம கற்றுக்கலாம். அது வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் மெசேஜில் வந்து நான் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன். சரி, ஃபேப்ரிக் டிசைனிங் அப்படின்னா என்ன, நம்ம பயணம் எதை நோக்கி துவங்கி உள்ளது, எதை நோக்கி நம்ம பயணப்பட போகிறோம், நம்மளுடைய எண்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து இந்த காணொலியில் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த காணொலியை பார்த்த பிறகு, நான் சொன்ன மெசேஜை கேட்ட பிறகு உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதில் வந்து கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர், வாய்ஸ் கால் நம்பர் எல்லாமே ஒன்று தான். பேசணுன்னாலும் நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் மூலமாக கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பாரதி ஃபேஷன் டெக் வாட்ஸ்அப் காலேஜ் ஃபேப்ரிக் டிசைன் கோர்ஸினுடைய டீட்டெயிலை வந்து இந்த கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கிறேன். மீண்டும் நமது கல்வி தொடர்பான அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.